ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minute ஸ்டடி. குரூப் 4 ஃப்ரீ தமிழ் நோட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த 50 கேள்வி பார்க்கலாம். முதல் கேள்வி, யாருடைய புத்தகங்கள் சுவையானவை மற்றும் சிந்திக்க தூண்டுபவை என்று நேரு கூறுகிறார்? பிளாட்டோ. இவர் கிரேக்க நாட்டைச் சேர்ந்த அறிஞர். முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றவர் ஔவையார். அன்றாட பேச்சில் பயன்படும் உயிர்மெய் எழுத்துக்கள் கி, சி, பி, டி, தி, மி. எந்த நாடகத்தை வாசித்தாயா என்று நேரு இந்திரா காந்தியை கேட்டார்? சாகுந்தலம், காளிதாஸ். இது ஒரு வடமொழி நாடகம். யாருடைய ஆங்கிலம் அறிவுபூர்வமானது என்று நேரு கூறுகிறார்? ஃபெட்ரன் ரசல். நேருவிற்கு பிடித்த கவிஞர் யார்? ஃபெட்ரன் ரசல். அல்மோரா சிறை உள்ள மாநிலம் எது? உத்தராஞ்சல். எந்த ஆண்டு நேரு எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டது? 1935 பிப்ரவரி 22. பாடப்பகுதியில் உள்ள கடிதம் எந்த மாவட்ட சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்டது? அல்மோரா சிறை. 1000 முகம் கொண்டது வாழ்க்கை, அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் அவசியமானது எது என்று நேரு கூறுகிறார்? புத்தக வாசிப்பு. நேருவின் கடிதங்கள் தற்போது எங்கு உள்ளது? இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். எவ்வளவு துன்பமான நேரத்திலும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது என்று கடிதத்தின் மூலம் வாழ்க்கை பண்பை தெரிவித்தவர் நேரு. உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என்று நேரு கூறும் நூல் போரும் அமைதியும். டால்ஸ்டாய். இவர் ஒரு ரஷ்ய அறிஞர். பெரியார் தன் இரு கண்களாக எதை கூறுகிறார்? மரியாதையும் சுயமரியாதையும். நடக்கிற எந்த ஒரு செயலுக்கும் மனிதனின் தலைவிதிதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர் யார்? ராமநாதன். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியவற்றை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் யார்? பெரியார். புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் at 99 rupees. ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பெரியார் தன் வாழ்நாளில் உரையாற்றிய நேரங்கள் யாது? 8600 நாட்கள். எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 10,700 கூட்டங்கள் ப்ளஸ் 21,400 மணி நேரம். ரெஃப்யூசல் ஸ்கில் மறுத்தல் திறன் யாரிடமிருந்து கற்பிக்கப்படுகிறது? பெரியார். ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1938. வழங்கியவர் எஸ். தர்மம்மாள். பெரியாரை தென்னாட்டின் சாக்ரட்டிஸ் என்று அழைத்தவர் யார்? யுனெஸ்கோ நிறுவனம். பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? 1970. பெரியாருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? 1978. புறநானூற்றின் பாவகை யாது? ஆசிரியப்பா. வஞ்சிசீர் பரவி வரும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் மற்றும் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை என்ற புறநானூறு வரி எத்தனையாவது வரி? 192வது வரி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற புறநானூற்று பாடல் இடம்பெற்றுள்ள எத்தனாவது வரி? 182வது வரி. தாராபாரதியின் வேறு நூல்கள் யாது? இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம். தேவர் பிறந்த ஆண்டு எது? 1908 அக்டோபர் 30. தேவர் ஆசிரியர் பெயர் யாது? குறைவாசித்தான் பிள்ளை. தேவர் தொடக்கப்பள்ளி படித்த இடம் யாது? கமுதி. சாதியும் நிறமும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். சாதி நிறம் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். வங்காளத்தின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் யார்? திருவிக. தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு? பாரதி. மேற்கண்ட பாரதி சொன்ன வாக்கிற்கேற்ப வாழ்ந்தவர் யார்? தேவர். தேவர் கூறும் இரு கண்கள் யாது? தெய்வீகம் மற்றும் தேசியம். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் யார்? தேவர். தேவரின் வேறு பெயர்கள் யாது? வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்து சமய மேதை. மனிதரின் மனநிலையை தேவர் எவ்வாறு பிரிக்கிறார்? இருள், மருள், தெருள், அருள். தேவரின் இறப்பு ஆண்டு எது? 1963 அக்டோபர் 30. 55 வயதில் இறக்கிறார். நேதாஜி தமிழ்நாட்டுக்கு எப்போது வந்தார்? செப்டம்பர் 6, 1939. நேதாஜி தமிழ்நாட்டில் எந்த இடத்திற்கு வந்தார்? மதுரை.
தேவருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு யாது? 1995. தேவர் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் யாது? 1937, 1946, 1952, 1957, 1962. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த இடம் யாது? செங்கப்படுத்தான் காடு. தனது பாடல்களில் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் கூறியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காவிரி பாயும் சோழவள நாடு, சிற்பக்கலை கொளிக்கும் நகரம் என அழைக்கப்படும் நகரம் கும்பகோணம். கும்பகோணத்திற்கு தென்புறம் பாயும் அரசியலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர் தாராசுரம். ஸோ 100லேருந்து 150 கொஷின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட சேனலோட டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் உங்களுக்கு நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.